ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிரில் சிக்கன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அந்தமான் வந்ததுக்கப்புறம் நான் கிரில் சிக்கன் சாப்பிடவே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன் வீட்டில். இதுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு டைம் பண்ணது. எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் மேக்னேட் பண்ணிவிட்டு சிக்கனை அதை நல்லா ஒரு 1/2 hour 45 minutes நல்லா ஊற வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கிரில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓவனில் வச்சு இங்கே பாருங்கள் நல்லா சுற்றிட்டுருக்கு. ஒரு 45 to 50 minutes கிட்ட நான் நல்லா குக் பண்ணிட்டேன் ஓவனில் வச்சு. உங்களுக்கே தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது. நல்லா பாருங்கள், பார்க்கவே நல்லா டெம்ட் ஆகுது. ஸோ நல்லா இப்போ குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 15 minutes தான். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எஸ், இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிரில் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி அந்த ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த நாட்டெல்லாம். அப்புறம் ஸ்டிக்கெல்லாம் வச்சு நல்லா பிரிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அதனால் பிளேட்டுக்கு மாற்றினா ஈஸியாக இருக்கும். பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். பட்டர் ஷீட் போட்டு அது மேலே நான் சிக்கனை போட்டுட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நாட்லாம் ரிமூவ் பண்ணுறேன். சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கெல்லாம் ப்ரிக் பண்ணியிருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிரில் ராடையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டெக்கரேட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாரி, நான் மேக்னேட் பண்ண வீடியோ மட்டும் போட மறந்துட்டேன். நான் கிரில் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் மேக்னேட் பண்ண வீடியோவிலேருந்தே நான் போடுறேன். ஓகே, சாரி அதுக்கு மட்டும். இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ டெக்கரேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஃபைனலாக கிரில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. இப்போது லெக்கை ஒரு லெக்கை பிச்சு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோ பிஞ்சு வருது, அவ்வளோ நல்லா குக் ஆகிடுக்கு. ஸோ மைனஸ் தொட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ 2 லெக்கையுமே பிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பிரெஸ்ட் பீஸ் கட் பண்ணோம். ஸோ அது கூட சாஃப்டாக தான் குக் ஆகிருக்கு, நல்லாவேவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். வாங்க சாப்பிடலாம். பாய்.